ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம துவரம் பருப்பு அடை தான் பார்க்க போகிறோம். 2 கிளாஸ் அரிசி, 1 கிளாஸ் துவரம் பருப்பு, ஒரு 1/4 கிளாஸ் வெள்ளை உளுந்து. இதை எடுத்து நைட்டே ஊற வச்சு கழுவி ஊற வச்சு இந்த அரைச்சிருக்கேன் பாருங்கள். வெங்காயம் ஒரு 2 பெரிய வெங்காயம் பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். கொத்தமல்லி தழை, கருவேப்பிலை இதில் சேர்த்துக்கேன். 4 பச்சை மிளகா, 4 காஞ்ச மிளகா, ஒரு டீஸ்பூன் பெருஞ்சிருக்கும். இது 3 மிக்சியில் போட்டு நல்லா அரைச்சி வச்சுருக்கேன் தண்ணி ஊற்றி. அதை இதில் சேர்த்துக்கேன். இப்போ இதுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கிறேன். நல்லா கொஞ்சம் தண்ணியாகவே கரைச்சிங்க மாவு. நல்லா நைஸாக அரைச்சிருங்க. அரைக்கும் போதே தோசைக்கு அரைக்கிற மாதிரி தண்ணி ஊற்றி இப்போ கரைக்கணும். இப்போ நல்லா தண்ணி ஊற்றி தோசை ஊற்றிக்கலாம். தோசை கல் வச்சு காஞ்சிச்சு தோசை. இந்த அளவுக்கு தண்ணி வச்சாலும் இப்போ எண்ணெய் ஊற்றிக்கலாம். நல்லா கொஞ்சம் நல்லா எண்ணெய் நிறையா ஊற்றணும், நல்லாயிருக்கும். இப்போ வெந்துச்சு, திருப்பி போட்டுக்கிறேன். இப்போ வெந்துச்சு, எடுத்துக்கலாம். ரெடி ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான். உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.